ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Illaram குக்கிங். இன்றைக்கி நம்ம இல்லறம்ல மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் Illaram சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது செய்கிறதுக்கு நான் ஒரு கப் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு அளவு செய்யணும்னு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அரிசி அளவு எடுத்துக்கோங்க. அரிசியை நல்லா கழுவிட்டு குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும். இந்த ஊறின அரிசியை ஒரு ஃபில்டரை வச்சு தண்ணியை சுத்தமாக வடிச்சிடுங்க. இது ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சுத்தமான துணியில் இந்த அரிசியை ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சிடுங்க. அரிசியில் தண்ணி இருக்கக்கூடாது, ஆனால் அதே சமயத்தில் அரிசி ஈரமாக இருக்கணும், சுத்தமாகவும் காஞ்சி போகக்கூடாது. இதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு 1 கப் அளவு அரிசிக்கு 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா கரைச்சிக்கோங்க. வெல்லத்தில் மண், குப்பை இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நம்ம முதல்ல கரைச்சிட்டு இதை வடிகட்டிடுவோம். இந்த வடிகட்டின வெள்ளை தண்ணியை மறுபடியும் இதே பாத்திரத்துலேயே சேர்த்துட்டு இது நம்ம இப்போ பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கணும். இதை மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சுட்டு இது காயட்டும். இது காயறதுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஆறிடுச்சு, அதே சமயம் ஈரமாகவும் இருக்குது. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு மாவு ஜலிக்கிற ஜல்லடையை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா அரிசி மிக்சியில் அரைக்கிறதுனால இது நல்லா அரைஞ்சிருக்காது. அடியில் கொஞ்சம் ரவை மாதிரியான அரிசி இருக்கும். அது இருக்கக்கூடாது மாவிளக்குக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி அரிசி ரவை இருக்கும். இதை நம்ம வேறு ஏதாவது இட்லிக்கு மாவு அரைக்கும் போதோ இல்லை வேறு ஏதாவது செய்யும் போதோ சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அரிசி மாவை எடுத்து இந்த மாதிரி பிடிச்சோம்னா கையில் லேசாக பிடிக்க வரும். அந்த அளவுக்கு அந்த அரிசியில் ஈரம் இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அடுத்தது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்திக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் பொடி வச்சு இல்லைன்னா இந்த அரிசி அரைக்கும் போதே 1 அல்லது 2 ஏலக்காய் போட்டு அரைச்சி கூட எடுத்துக்கலாம். இப்போது இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுட்டு வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வெல்லமும் நல்லா கொதிச்சு நுரைச்சி வந்திருக்கு. இப்போ இது பாகு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து இந்த பாகு கொஞ்சமாக விட்டு பார்த்தோம்னா லேசாக உருட்டின்னு வரணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக விட்டுட்டு இதை எடுத்து கையில் உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி உருட்டிட்டு வரணும். கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் பரவாயில்லை, ரொம்ப கல் மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக எல்லாத்தையும் ஊற்ற வேண்டாம். ஏன்னா வெள்ளைப்பாகு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா மாவிளக்கு ரொம்ப சாஃப்டாக குழக்குழன்னு ஆகிடும். அப்புறம் அந்த ஷேப்பு வராது. அதனால தான் முதல்ல இதை ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாகு ரொம்ப சூடாக இருக்கும். கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம கையால் பிசைஞ்சிக்கலாம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால் ட்ரையாக இருக்குதுன்னு நினச்சிட்டு நீங்கள் வெள்ளைப்பாகு மறுபடியும் சேர்த்த வேண்டாம். இது பிசைய பிசைய இந்த வெள்ளைப்பாகு அரிசி மாவோட கலந்து அதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் இலகிடும். இந்த மாவு நல்லா கொஞ்சம் தட்டி தட்டி பிசையணும். இந்த மாதிரி உருட்டி உருட்டி நல்லா தட்டினோம்னா அது நல்லா ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு இந்த ஷேப் வரும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் இந்த விளக்கு மாவு செஞ்சுக்கலாம். நல்ல மாவு இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி நேராக இருக்கும். வெள்ளைப்பாகு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா மாவு சாஃப்ட் ஆகிடும். அப்போ ஒரு கிண்ணத்தில் வச்சு தான் நம்ம விளக்கு ஏற்றிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் லேசாக விரலால் அழுத்தி ஒரு சின்ன குழி மாதிரி பண்ணிட்டோம்னா இதில் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் உங்களுக்கு எது தேவையோ அதை விட்டு நம்ம திரி வச்சு ஏற்றிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக விளக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அடுத்த தடவை விளக்கு மாவு செய்யும்போது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் நல்லா வரும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Illaram குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.